அனைவருக்கும் வணக்கம். கோமகள் கோவலை அத்தியாயம் 5. மணமகள் யார்? கீழே கங்க நாட்டு மன்னன் தேவேந்திரவர்மனுக்கு சோழ இளவரசிகள் மதுராந்தகி, ராஜசுந்தரி, கோவலை ஆகிய மூவரில் யாரேனும் ஒருத்தியை திருமணம் செய்து கொடுப்பது பற்றி நிச்சயிப்பதற்காக அன்று இரவு சோழகங்கம் மாளிகையில் ஓர் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கும் செய்தியை தன் அன்னையார் அம்மங்கை தேவி மூலம் நேற்று அறிந்தது முதலே விஷ்ணுவர்தனின் மனம் ஓரளவு கலக்கமடைந்திருந்தது. பிறகு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தனக்கு அழைப்பு இல்லை என்பதை அறிய நேர்ந்ததுமே அவனுடைய மனக்கலக்கம் மிகுதியாயிற்று. இப்போது மதுராந்தகியிடம் அந்த விஷயமாக பேசிய போது அவள் பயந்து நடுங்கி, இனி இறைவன்தான் தனக்கு துணை நிற்க வேண்டும் என எண்ணியவள் போல கங்கை கொண்ட சோழீஸ்வரரிடம் அழுது பிரார்த்திக்க ஓடியதை பார்த்ததுமே அவனது மனம் ஒரேடியாக குழம்பி கலகலத்தை விட்டது. இப்படி ஓர் இக்கட்டான நிலை ஏற்படும் என முன்கூட்டியே அனுமானித்திருந்தால் இந்த சமயம் அவன் மதுராந்தகியை இங்கே சந்தித்திருக்கவே மாட்டான். இன்னும் சொல்ல போனால் வீர ராஜேந்திரர் பவனியாக கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லவிருக்கிறார் என்ற செய்தியை இன்று காலை கேள்விப்பட்டதுமே அவரோடு தான் செல்லக்கூடாது என்றே அவன் தீர்மானித்திருந்தான். ஆனால் மாமன்னர் வீர ராஜேந்திரர் தமது சகோதரர்களுடனும் மைந்தனுடனும் அரண்மனையிலிருந்து வெளிப்பட்டு ரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் சட்டென நின்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, எங்கே விஷ்ணுவர்தனன் என கேட்க, அவன் நம்மோடு வரவில்லை என அதிராஜேந்திரன் கூற, ஏன் என் மீதுள்ள கோபத்தை ஆண்டவன் மீதும் காட்டுகிறானா என்ன என இனிவரலாக கேட்டு, அவன் என்னோடு வந்தே ஆக வேண்டும் என்றார் கட்டளையிடும் குரலில். உடனே அதிராஜேந்திரன் விரைந்து சென்று அரண்மனை வசந்த மண்டபத்தில் கவிஞர் குமுதச்சந்திரன் எனும் திருநாராயண பட்டருடன் வடமொழி காவியம் ஒன்றை பற்றிய விவாத ரசனையில் ஈடுபட்டிருந்த வேங்கி இளவரசனை கையோடு அழைத்து வந்து நிறுத்தினான். முகவாட்டத்தோடு தலை குனிந்தபடி நின்ற அவனை வீரராஜேந்திரர் ஏற இறங்க பார்த்து விஷம பொன்முறுவல் பூத்துக்கொண்டே அவனது இடத்தோளில் தமது கையை போட்டவாறு நடந்து சென்று ரதத்தில் ஏறி அமர்ந்தார். அவனும் மறுப்பு கூற துணிவின்றி பவனியில் கலந்து கொள்ள வேண்டியவன் ஆனான். பிறகு கோவிலில் சுவாமி தரிசன வைபவங்கள் எல்லாம் முடிந்தானதும் சக்கரவர்த்தி வீரராஜேந்திரர் தமது சகோதரர்களோடு மட்டுமே அப்படியே சோழகங்க மாளிகைக்கு செல்லவிருந்ததை அறிந்து அவர்கள் தன்னை தனியே விட்டு செல்லும் முன் அவர்களுக்கு தெரியாமல் தானே பிரிந்து அரண்மனைக்கு சென்றுவிட வேண்டும் என எண்ணி அதற்கான சமயத்தையும் வழியையும் பார்த்தபடியே தயங்கி தயங்கி வந்து கொண்டிருந்த அவன் தெற்கு பிரகாரத்தில் ஞான சரஸ்வதியின் சிலை எதிரே மதுராந்தகி அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு உற்சாகமடைந்து அவளது வீணா கானத்தினால் ஈர்க்கப்பட்டு ஒரு தூணின் மறுபுறம் சென்று மறைந்து நின்று கொள்ள சோழ சக்கரவர்த்தி தமது குமாரிகளின் பார்வையில் படாமல் விரைந்து சென்றதால் அவனை அவரோ மற்றவர்களோ கவனிக்க இயலாமல் போயிற்று. ஆனால் அப்படி நழுவி வந்து மறைந்திருந்து அவளை சந்தித்தது தவறாகிவிட்டதே என்று எண்ணி இப்போது வருந்தினான் அவன். சுவாமி தரிசனத்திற்காக உள்ளே ஓடிய மதுராந்தகியை பின்தொடர்ந்து சென்று மீண்டும் சந்தித்து அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பத்தையும் பயத்தையும் போக்க முயலலாமா என எண்ணினான். ஆனால் என்ன உபாயம் சொல்லி எத்தகைய உறுதியளித்து அவளை தேற்றுவது என அவனுக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவளது பயத்திற்கு காரணமான அந்த திருமண விஷயம் அவனுடைய சக்தியையும் சாதுரியத்தையும் மீறியதாக இருந்தது. இது தவிர சோழ மாமன்னரும் அவரோடு வந்தவர்களும் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டதால் அங்கே போடப்பட்டிருந்த கட்டுக்காவல் கண்காணிப்புகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு பொதுமக்கள் சுவாமி தரிசனத்திற்காக உள்ளே வர அனுமதிக்கப்படவிட்ட நிலையில் வேங்கி இளவரசனான அவன் சோழ இளவரசி மதுராந்தகியை இனி கோவிலுக்குள் எங்கேயும் சந்தித்து பேச சாத்தியப்படாது. கலங்கிய நெஞ்சத்துடன் கிழக்கு கோபுர வழியாக மெல்ல நடந்து சென்ற விஷ்ணுவர்தனன் மக மண்டபத்திற்குள் பிரவேசித்து சற்றே தயங்கி நின்றான். பெரிய மண்டபமான அதை ஏராளமான தூண்கள் தாங்கி நின்றன. அந்த தூண்கள் சிற்ப கலையழகு ஏதுமின்றி சாதாரணமாகவே காட்சியளித்தாலும் கூட மண்டபத்தில் ஆங்காங்கே அற்புதமான கலைச்சிறப்பு வாய்ந்த பல செப்பு படிமங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அந்த படிமங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள இயலாதபடி பூஞ்சை இருள் பூசி கிடந்தது. சில இடங்களில் தூண்களும் இருட்டில் மறைந்திருந்ததால் அவற்றிலே மோதிக்கொள்வதை தவிர்ப்பதற்காகவே தன் நடைவேகத்தை தளர்த்தி தயங்கி நின்று பிறகு மெல்ல மெல்ல மேலே நடந்தான் விஷ்ணுவர்தனன்.
அந்த மண்டபத்தின் ஈசான மூலையில் சரவிளக்கு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்க அதன் ஒளிபரப்பில் ஒரு புதுமையான சிலை வடிவம் காணப்பட்டது. எச்சரிக்கையுடன் அடிகளை பெயர்த்து வைத்து மிக நிதானமாக நடந்து கொண்டிருந்த அவன் அச்சிலையை கண்டு வியப்படைந்தவனாக நின்றான். ஒரு சதுரமான கல், அதன் 8 மூலைகளிலும் 8 கிரகங்கள், மேல் தளத்திலே மலர்ந்த தாமரை மலர் ஒன்று, பக்கத்தில் வேக பாய்ச்சலுடன் இழுக்கும் பாவனையில் 7 குதிரைகள், அவற்றை சாரத்தியம் செய்யும் அருண பகவான் என்று இப்படி அந்த நவகிரக சிலை அமைந்திருந்தது. நவகிரக அமைப்பில் இப்படி ஒரு புதுமையான சிலை வடிவை வேறு எங்கும் கண்டிராத வியப்புடன், இதற்கு முன் இதை பலமுறை பார்த்திருந்தாலும் இன்று அதிக ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்ற விஷ்ணுவர்தனன், ஓ, வேங்கி இளவரசர் இங்கே நவகிரக தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? நான் எங்கெல்லாம் போய் தேடி அழிந்தேன் என்ற கலகலப்பான குரல் கேட்டு சட்டென திரும்பி பார்த்தான். அவனை நோக்கி அவன் வயதை ஒத்த வாலிபன் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அழகும் கம்பீரமுமாக விளங்கிய அந்த வாலிபனின் பெயர் கருணாகரன். பாராண்ட பழைய பல்லவ குல வழித்தோன்றல். பேரரசர்களாக கொடி கட்டி பறந்து பிறகு சிற்றரசர்களாக சிதறி போன ஒரு தொண்டையர் குடும்பத்து கொழுந்து. அவனது சொந்த ஊர் சோழ மண்டலத்து திருநிறையூர் நாட்டில் உள்ள வண்டாளஞ்சேரி என்னும் வண்டை. சிறுவயது முதலே விஷ்ணுவர்தனின் இணை பிரியாத தோழன். அவனுடைய தந்தை ராஜாதிராஜரின் அரசியல் செயலாளர்களில் ஒருவராக இருந்து சோழ நாட்டுக்கும் கீழே சாளுக்கிய நாட்டுக்கும் உள்ள வாணிப விவகாரங்களை கவனித்து வந்ததால் அவனுக்கு வேங்கி இளவரசனோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு கிட்டியது. போர் புரிவதற்கான பல துறைகளிலும் சிறப்பாக பயிற்சி பெற்றதோடு அரசியல் கலையையும் நன்கு கற்றறிந்த காரணத்தால் சோழ மாமன்னர் அவனை தமது ராஜதந்திர தூதுவர் குழுவில் ஒருவனாக அமர்த்தியிருந்தார். அந்த பொறுப்பு மிக்க பணியில் அவன் இனிமேல் தான் தனது திறமையை காட்டி படிப்படியாக மேலே பதவிகளில் உயர்ந்து போக வேண்டும். கருணாகரா, சரியான சமயத்தில் வந்தாய். நீ வராதிருந்தால் நானே உன்னை தேடி வந்திருப்பேன் என்றான் விஷ்ணுவர்தனன் முகமலர்ச்சியுடன். நான் இதை நம்புவதற்கில்லை இளவரசே என கூறிவிட்டு பலமாக தலையாட்டினான் கருணாகரன். நம்பவில்லையா? ஏன்? இங்கே கோவிலுக்குள் உங்களை தேடி பார்க்க வந்தபோது கிழக்கு கோபுர வாயிலில் சிவிகை ஒன்று இருக்க கண்டேன். அது இளவரசி மதுராந்தகி தேவியாரின் சிவிகை எனவும் அறிந்தேன். கருணாகரனின் இந்த குறும்பு பேச்சை கேட்டு கலகலவென சிரித்த விஷ்ணுவர்தனன், சரி வா போவோம் என்றவாறு அங்கிருந்து நடக்கலானான். நில்லுங்கள் இளவரசே, நான் உங்களை காண வந்த காரணத்தை இங்கேயே சொல்லி விடுகிறேன். அவ்வளவு அவசரமான செய்தியா என கேட்டுக்கொண்டே தயங்கி நின்றான் வேங்கி இளவரசன். ஆமாம், ஆனால் அது உங்களுக்கல்ல, எனக்குத்தான். புதிர் போடுகிறாயா? சரி, சொல். சில கணங்கள் அவனை கூர்ந்து நோக்கிய கருணாகரன், நான் உங்களை காண வந்த காரணத்தை சொல்லும் முன்பு நீங்கள் என்னை தேடி வர நினைத்த அவசியத்தை அறிய விரும்புகிறேன் இளவரசே என்றான் மென்னகையுடன். உடனே விஷ்ணுவர்தனின் முகம் சட்டென வாடி சிரித்தது. அது இங்கே நின்று சொல்லி முடித்துவிடக்கூடிய விஷயம் அல்ல கருணாகரா, சாவதானமாக அமர்ந்து பேச வேண்டும். அப்படியானால் சரி, வாருங்கள் போவோம் என்றான் கருணாகரன். ஆனால் நீ ஏதோ அவசரமாக சொல்ல வேண்டும் என்றாயே. நான் உங்களிடம் சொல்ல வந்த செய்திக்கும் நீங்கள் என்னிடம் பேச விரும்பும் விஷயத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என இப்போது யூகிக்கிறேன். எனவே என் அவசரத்தை உங்கள் அவசியத்திற்காக கொஞ்சம் தாமதப்படுத்த தீர்மானித்து விட்டேன். புன்னகை புரிந்த விஷ்ணுவர்தனன் அவனுடைய கையை கோர்த்தவாறே வெளியே நடந்தான். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலின் விசாலமான சுற்றாலையை அடுத்து அமைந்திருந்த அழகிய நந்தவனத்திற்குள் பிரவேசித்த அவ்விருவரும் வேலியோரமாக இருந்த ஒரு வேங்கை மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தனர். சொல்லுங்கள் இளவரசி, என்னை பார்த்து பேச விரும்பிய விஷயம் என்னவோ என கேட்டான் கருணாகரன். சிறு பொழுது சிந்தனையில் ஆழ்ந்திருந்த விஷ்ணுவர்தனன் சட்டென நிமிர்ந்து, உன்னை பார்க்க நான் வருவதற்கு முன் என்னை பார்க்க நீதானே வந்தாய், அதனால் நீயே முதலில் உனது செய்தியை சொல் என்றான். எதிலும் எப்போதும் வெற்றி உங்கள் பக்கம்தான்
என கூறிவிட்டு நகைத்தான் கருணாகரன். அது உங்களுக்கும் தெரிந்த செய்தியாகவே இருக்கக்கூடும். ஆனாலும் சொல்கிறேன். சோழ மாமன்னரின் ராஜதந்திர தூதுவன் பதவி பெற்றுள்ள நான் முதல் தடவையாக அவர் தரவிருக்கும் ஒரு மங்கள செய்தியை எடுத்துக்கொண்டு கீழே கங்க நாட்டின் தலைநகரான தலைக்காட்டிற்கு பயணமாக போகிறேன். மெத்த மகிழ்ச்சி, உனக்கு என் நல்வாழ்த்துக்கள் என அமைதியாக கூறிவிட்டு, எப்போது என்றான் விஷ்ணுவர்த்தனன். அநேகமாக நாளை விடியல் பொழுதில் பயணமாவேன். ஓஹோ, அதன் பொருட்டு இன்று இரவே சோழகங்கம் மாளிகைக்கு நான் வந்துவிட வேண்டும் என்பது அரசர் பெருமானின் ஆணை. ஓஹோ, அப்படி பயணமாகும் முன்பு உங்களிடம் விடைபெறவே வந்தேன். ஓஹோ 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 என்று நீங்கள் ஓகாரம் இசைப்பதில் இருந்தே உங்களுக்கு அனைத்து விவரங்களும் தெரியும் என நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் ஒன்றை தவிர என்றார் விஷ்ணுவர்த்தனன் அடித்தொண்டையில். அது என்ன இளவரசே என கேட்டு அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் கருணாகரன். சற்று நேரம் மௌனமாக இருந்த வேங்கி இளவரசன், கருணாகரா, கங்க மன்னன் தேவேந்திரவர்மன் தனக்கு பெண் வேண்டும் என அவனாகவே சோழ மன்னரிடம் கேட்டு தூது அனுப்பினானா அல்லது என இழுத்து நிறுத்தினான். அவன் கேட்டதாக தெரியவில்லை. நம் சக்கரவர்த்தி தாம் அவனுக்கு பெண் கொடுக்க விரும்புகிறார் என அறிந்தேன் என்றான் கருணாகரன் இளநகையுடன். அப்படியானால் இது முழுக்க முழுக்க ஓர் யுத்தத்தை தொடங்குவதற்கான முன் ஆயத்தம். யுத்தமா? எந்த நாட்டின் மேல்? இப்போதுதானே ஊழல் சங்கம போரில் சாளுக்கிய ஆகவ மல்லனை முறியடித்து வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறார் நமது வீர மாமன்னர். அதை கேட்டு விஷ்ணுவர்த்தனன் மெல்லச் சிரித்தான். சாளுக்கிய நாட்டின் மேல் இது போன்ற வெற்றிகள் இதுவரை எத்தனையோ பெற்றாகிவிட்டன. அவற்றால் என்ன பயன்? ஒரு போரில் வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம். அது வெறும் வளப்பரீட்சைதான். புரிந்து கொண்டேன் இளவரசி. இதுகாரும் மேலே சாளுக்கிய நாட்டின் மேல் பல வெற்றிகள் கண்டும் அந்த நாடு இன்னமும் தலை தூக்கியே நிற்கிறது. ஆகவே சாளுக்கியரை அடியோடு அழித்து அந்த நாட்டை சோழ நாட்டோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டால்தான் அது முழு வெற்றியாகும் என கருதுகிறார் நமது வீரராஜேந்திரர், இல்லையா? அவர் மட்டுமல்ல, ராஜராஜரும் ராஜேந்திரரும் அவருடைய குமாரர்கள் இருவரும் கூட அந்த லட்சிய கனவு கண்டுதான் மேலே சாளுக்கியத்தின் மேல் பல போர்களை தொடுத்தார்கள். இன்று உள்ள வீரராஜேந்திரரும் அதே நோக்கத்துடன் 3 முறை போர் தொடுத்து விட்டார். இனி 4ஆம் போரிலாவது அந்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என இப்போதே ஆயத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அதற்கான முதல் நடவடிக்கை தான் கீழே கங்க மன்னனுக்கு பெண் கொடுத்து உறவு கொள்ள விளைவது. அந்த லட்சியத்திற்கு இந்த புதிய உறவு எந்த வகையில் உதவும் என்கிறீர்கள் இளவரசே? சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு சொன்னான் விஷ்ணுவர்த்தனன். இப்போது 2ஆக பிரிந்து கிடக்கும் கங்க நாட்டின் கீழ்ப்பகுதி சோழ நாட்டின் வடமேற்கு எல்லையில் உள்ளது. இதை கருத்தில் கொண்டு மேலே சாளுக்கிய மன்னன் ஆகவ மல்லன் மேலே கங்க நாடு, கதம்ப நாடு, குர்ஜர நாடு, வனவாசி முதலான நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளான். அவற்றோடு கீழே கங்க நாட்டையும் தனது நேச நாடாக்கிக் கொள்ள அவன் முயன்று வருகிறானாம். அந்த முயற்சி மட்டும் கைகூடினால் சோழ பேரரசுக்கு அது பேராபத்தாக முடியும். வடமேற்கு எல்லை வழியே சோழ நாட்டிற்குள் புக கீழே கங்க நாடு தளமாக கிடைத்துவிட்டால் 6 திங்களில் தனது வராக கொடியை கங்கை கொண்ட சோழபுரத்தில் பறக்க விட்டு விடுவான் சாளுக்கிய ஆகவ மல்லன். இதையெல்லாம் உத்தேசித்துதான் கீழே கங்க மன்னனுக்கு பெண் கொடுத்து உறவு கொள்ள விழுகிறார் நமது வீரராஜேந்திரர். ராஜதந்திர நோக்கில் இது சிறப்பான திட்டம் தானே என குறுக்கிட்டு கேட்டான் கருணாகரன். நான் அதை மறுக்கவில்லை என எங்கோ பார்த்தவாறு மொழிந்தான் விஷ்ணுவர்த்தனன். இளவரசர் இப்படி சொல்வதிலிருந்து அந்த திட்டத்தில் ஏதோ குறை இருப்பதாக. அதில் குறை ஏதும் இல்லை நண்பா. ஆயினும் அந்த திட்டத்தினால் தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ என்றுதான் அஞ்சுகிறேன். அதை கேட்டதுமே திடுக்குற்று தலை நிமிர்ந்த கருணாகரன், நீங்கள் ஏன் அஞ்ச வேண்டும்? அப்படி அஞ்சும்படியாக உங்களை அது எந்த வகையில் பாதிக்கும் என்கிறீர்கள் என அவசரமாக கேட்டான். இந்த வினாவிற்கு நேராக மறுமொழி கூறாமல்,
அது சரி கருணாகரா, கங்க மன்னன் தேவேந்திரனுக்கு மனம் செய்து தர சோழ இளவரசிகள் மூவரில் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் வீரராஜேந்திரர்? உனக்கு அந்த விவரம் பற்றி தெரியுமா என வினவினான் விஷ்ணுவர்தனன். அவனுடைய கவலைக்கும் பயத்திற்கும் உரிய காரணத்தை இப்போதுதான் உணர்ந்து கொண்ட கருணாகரன் சிறு பொழுது திக்குமுக்காடிவிட்டு, மணமகள் தேர்வு இனிமேல்தான் நடைபெற இருக்கிறது இளவரசி. அதற்காகவே இன்று இரவு சோழகங்கம் மாளிகையில் ஓர் ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார் நமது மாமன்னர் என்றான். அது எனக்கு தெரியும் என்றான் விஷ்ணுவர்தனன் அலட்சியமாக. ஆனால் அந்த ஆலோசனை கூட்டம் வெறு நாடகம்தான். என் மாமா வீரராஜேந்திரர் ஒரு மாபெரும் வீரர் மட்டுமல்ல, சாணக்கிய தந்திரத்திலும் வல்லவரும் கூட. எந்த ஒரு காரியத்திலும் அவர் தாமே தனித்து சிந்தித்து திடமானதொரு முடிவை எடுத்துக்கொண்டு பிறகு அதை கொஞ்சமும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அது சம்பந்தமாக மற்றவர்களின் கருத்தை அறிய முற்படுவார். அவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவர் போலவும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர் போலவும் அருமையாக நடிப்பார். எல்லாம் முடிந்தானதும் அந்த காரியத்தில் தாம் ஏற்கனவே எடுத்திருந்த முடிவை செயல்படுத்தி விடுவார். அதை கேட்டு மெல்ல நகைத்த கருணாகரன், அப்படியானால் இந்த திருமண விஷயத்திலும் மணமகள் தேர்வு முன்பே நடந்து முடிந்துவிட்டது என்கிறீர்களா என கேட்டான். ஆம் நண்பனே, அது வீரராஜேந்திரரின் மனதிற்குள் இப்போது புதைந்திருக்கிறது. இன்று இரவு ஆலோசனை கூட்டம் எல்லாம் முடிந்த பிறகே உன் மூலமாக கொடுத்து அனுப்புவதற்காக கங்க மன்னனுக்கு திருமண ஓலை எழுதும் நேரத்தில் அந்த முடிவு அவர் மனதிலிருந்து வெளிப்படும். அது ஒரு கால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு முற்றிலும் மாறானதாகவும் இருக்கலாம். வெடித்து கொண்டு வந்த சிரிப்பை வெகு சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான் கருணாகரன். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.